சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா பார்வதி தேவி முதலா கைலாச மலையில கால் எடுத்து வைக்கும் போது அந்த அரண்மனையை தூசாவும் மண்பானைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு சிவகணம் வீட்டை உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவிய அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சிலந்தி வலைகளால பின்னப்பட்ட குப்பையா இருக்க அந்த அரண்மனையை சுத்தி காட்டி இருக்காரு. அப்ப பார்வதி தேவி பாக்குறாங்க சிவகணங்கள் நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பாடெல்லாம் அதே இடத்துல போட்டு அந்த சாப்பாடு மேலேயே சுத்தம் இல்லாம படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்துல இருக்க சிவபெருமான்ட்ட கைலாச மலையே குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சிவபெருமான்ட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சிவபெருமானும் எனக்கு எல்லாம் தெரியும் தேவி, சிவகணங்கள் அப்படி இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க, இப்படிதான் சுத்தமா இருக்கணும், சாப்பிட்ட சாப்பாடு அதே இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்க ஒரு தாய் இல்ல, அதுதானே நீ இப்ப வந்துட்டியே, இதெல்லாம் நீ தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால பார்வதி தேவியும் அங்க இருந்து அரண்மனைக்கு வராங்க. அதுக்கப்புறமா எல்லா சிவகணங்களையும் கூப்பிட்டு இனிமே நீங்க இப்படி குப்பையா இருக்க கூடாது, சுத்தமா இருக்கணும், எல்லாரும் போய் குளிங்க சொன்னதுக்கு அப்புறமா எல்லா சிவகணங்களும் தண்ணில குதிச்சு நல்லா சுத்தமா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி தேவி அந்த அரண்மனையை கிளீன் பண்றதை பார்த்த மத்த சிவகணங்கள் அவங்களும் அந்த சிவகணங்களுக்காக சுவையான உணவுகளை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பாடெல்லாம் பார்த்த சிவகணங்கள் உடனே அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட பார்க்கும்போது பார்வதி தேவி சொல்றாங்க முத போய் எல்லாருமே கை கழுவுங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க கையெல்லாம் கழுவுனதுக்கு அப்புறமா பார்வதி தேவி அவங்க சமைச்ச உணவை அவங்க எல்லாத்துக்குமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாப்பாடை சிவகணங்கள் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த சிவனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.